ஒரே நிமிஷம். இந்த ஒரு வீடியோவே வந்து உங்களோட வாழ்க்கையோட திருப்பு முனையா இருக்கலாம். அதாவது டர்னிங் பாயிண்டா இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 இருக்கு இல்லைங்களா? இதுல இவ்வளவு எக்ஸாமுமே வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. அதான் நடக்க போகுது. அதுக்கான பேனர் வந்து எல்லா சைட்லேருந்து விட்டுருக்காங்க. அதாவது ரயில்வே சைட்லயும் சரி, எஸ்எஸ்சி சைட்லயும் சரி, டிஎன்பிஎஸ்சிலையும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பியும் சரி. இது வரைக்கும் வந்து இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் வந்து நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்ல இருந்தும் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இவ்வளவு எக்ஸாமுமே இருக்கு. இந்த வீடியோல என்ன சொல்றேன்னா, இவ்வளவு எக்ஸாம் இருக்கு. இதுல நீங்க என்ன எக்ஸாமுக்கு படிக்க போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் இல்லாம நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் இதுல எதுக்கெல்லாம் எலிஜிபிளோ நீங்க அது எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணி காம்பீட் பண்ணுங்க. அதுதான் வந்து என்னோட விஷயம். சரிங்களா? எதனால சொல்ல வரேன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன தவறுகள்லாம் பண்ணேன், அதெல்லாம் வந்து நீங்க என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணா எப்படி ஈஸியாக கிராக் பண்ணலான்றத நான் சொல்றேன். அதே போல உங்களோட எய்ம் சரிங்களா? இதுல உங்களோட எய்ம் வந்து ஏதோ வேணா இருக்கலாம். அதாவது ஒரு சிலர் வந்து குறிப்பிட்ட ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு சிலர் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிக்கு மட்டும் படிப்பீங்க, இல்லை எஸ்ஐக்கு மட்டும் படிப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 டெக்னிக்கல் எக்ஸாம் இந்த மாதிரி தனித்தனியா படிப்பீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, உங்களால எதுக்கெல்லாம் எலிஜிபிளோ எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில விஷயம் வந்து கொஞ்சம் மாறுபடும். மற்ற எல்லாமே வந்து காமன் தான். அதனால எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்க. உங்களால எதுக்கு அப்ளை பண்ற வாய்ப்பு இருக்கோ, அதாவது எலிஜிபிலிட்டி இருக்கோ எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்க நார்மலா எதுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்களோ, இப்போ சப்போஸ் எஸ்ஐக்கு ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா எஸ்ஐக்கு படிங்க. சரிங்களா? ஃபுல் எஃபோர்ட் எஸ்ஐக்காகவே படிங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணி சும்மா எழுதி மட்டும் பாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட சேம் தான் எல்லாத்துக்கும். சரிங்களா? அதனால உங்களுக்கு வந்து காமனா எதனா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போனா போதும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு வந்து எஸ்ஐ மட்டும் தான் போகணும், இல்ல குரூப் 2 மட்டும் தான் போகணும்னா அதிக ப்ரிப்பேர் பண்ணுங்க. சைட்ல இந்த எக்ஸாம்லாம் எழுதி பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். இல்ல இதுக்கு மட்டும் தான் போறேன்ற பட்சத்துல உங்களுக்கு மற்ற எக்ஸாம்ல இருந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுல கேட்கப்படுற கேள்வியில இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனாலதான் சொல்றேன். இந்த ஆர்ஆர்பி சைட்ல இருந்து என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே வந்து அவங்களோட ஆனுவல் பிளானர்ல இருக்கிறது தான். ஆர்ஆர்பி சைட்ல இருந்து ஏஎல்பி, டெக்னீஷியன், ஜேஇ, செக்ஷன் கண்ட்ரோலர், பேராமெடிக்கல் ஸ்டாஃப், என்டிபிசி, குரூப் டி இதெல்லாம் வந்து ஆர்ஆர்பி சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ண ஆனுவல் பிளானர் இது. இதே வந்து எஸ்எஸ்சியில் பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் சரிங்களா? எம்டிஎஸ் எக்ஸாமு ஜிடிக்கு வந்து இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வந்து டேட் போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கும். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வரதுக்கு அதாவது 27ல வர எக்ஸாமுக்கும் பிளானர் கொடுத்துருந்தாங்க. அதே போல சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஜேஇ, ஸ்டெனோ இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சியில் இருக்கு. டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன எக்ஸாம்ல நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, குரூப் 4, குரூப் 2A, குரூப் 1 டெக்னிக்கல் வந்து இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட், அதே மாதிரி ஐடிஐ டிப்ளமோ சொல்லிங்களா அதோட எக்ஸாம் நடக்கிறதா ஷெட்யூல் இருக்கு. அதே போல டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பிசிஎஸ்ஐ டெக்னிக்கல் எக்ஸாமு பிளஸ் பிராண்ட் போலீஸ் இது எடுக்கிறன்றத அவங்களோட ஆனுவல் பிளானர்ல சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம ஒரு சிலர் எதுக்கு ட்ரை பண்ணீங்க பாத்தீங்கன்னா, டெட் எக்ஸாம் இருக்கீங்க, டெட் டிஆர்பி இது ரெண்டு ட்ரை பண்ணீங்க. இது வந்து எம்ஹெச்சி சைட்ல இருந்து ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃப்லாம் வரும் இல்லைங்களா? அந்த எக்ஸாமு அது இன்னும் தெரியல இந்த வருஷம் வருமானட்டு. வந்துச்சுன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அது இதெல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் இதையும் தாண்டி நிறைய பேர் வந்து ஐபிபிஎஸ் எக்ஸாம்லாம் எழுதுவீங்க. சரிங்களா? அதாவது பேங்கிங் எக்ஸாம்லாம் எழுதுவீங்க. அதுக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் ஒரு கிளாரிட்டியோட இந்த வருஷம் விட்டிங்கன்னா உங்களுக்கு வேற வாய்ப்பு திரும்ப இதே மாதிரி கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா வந்து இவ்வளோ எக்ஸாமும் ஒரே வருஷத்தில் நடக்க போகுது. அதனால பிளான் பண்ணுறவங்க இந்த ஒரு வருஷம் எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி பிளான் பண்ணிங்கன்னா 27ல் அதாவது 26ல் எக்ஸாம் நடக்கும். 2027ல் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது கண்டினியூஸ் எஃபோர்ட் போடுறவங்களுக்கு இது கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஒரு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா போதும். 2027ல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாரும் கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் வந்து 2027ல் அதாவது 2026ல் பாஸ் பண்ணி 2027ல் கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கணுன்றது அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, அதனால படிக்கிறேன்றவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். அதே போல் இதில் நீங்கள் எந்த எக்ஸாம் பர்டிகுலராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றதையும், அது நீங்கள் எந்த ஊர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் எந்தெந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றது. அதே போல் செப்பரேட்டாக அதாவது நம்மளுக்கு வந்து இதுதான் டார்கெட்டுன்னு கிடையாது. ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், ஆனால் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் கிளியர் பண்ணணும், கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு சொல்கிறவங்க வந்து கமெண்ட்ல எனி கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றதையாவது மென்ஷன் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் எத்தனை பேர் எத்தனை விஷயத்த டார்கெட் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்கன்ட்டு. இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு தெரியல. இவ்வளோ எக்ஸாம் இருக்குன்றது தான் வந்து நான் ஓவராலாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் எதை பற்றி சொல்லலான்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணுறோன்னா எப்படி ட்ரை பண்ணலாம், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். மொத்தமாக எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி பண்ணலான்றதையும் நான்
அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அதே போல் உங்களோட டார்கெட் 2026 அல்லது லைஃப் டைம் டார்கெட் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்னா அந்த எக்ஸாம் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எதனா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்னா எதனா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி படிக்கலாம், என்னென்ன பண்ணலான்றத நான் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.